இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நம்முடைய சிந்தனைக்கு மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 13 16 முடிய கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் இயேசு ஆண்டவர் நாம் உப்பை போல இருக்க வேண்டும், ஒளியை போல இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நீங்கள் உலகிற்கு, மண்ணுலகிற்கு உப்பாயிருக்கிறீர்கள், உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள். உங்கள் நற்செயல்களைக் கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழும்படியாக உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்வதாக. இது இயேசுவினுடைய இன்றைய போதனை. நம்மிலே உப்பின் தன்மை இருக்க வேண்டும், ஒளியின் தன்மை இருக்க வேண்டும். உப்பின் தன்மை என்ன? உணவை பாதுகாக்கிறது, உணவுக்கு சுவையூட்டுகிறது. அந்த உவர்ப்பு தன்மை செய்கிற காரியங்கள் இது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் நாம் மற்றவர்களோடு பழகும் பொழுது நம்முடைய வார்த்தைகளின் நிமித்தம், நம்முடைய கண்டிப்பின் நிமித்தம், நம்முடைய வழிகாட்டல் சாட்சியங்களின் நிமித்தம் மற்றவர்களுடைய வாழ்வு இனிமையூட்டப்பட வேண்டும். மற்றவர்களில் நல்ல பண்புகள் வளர்க்கப்படவும் அவைகள் பாதுகாக்கப்படவும் வேண்டும். அது உப்பின் தன்மை. உப்பு தூய்மையாயிருக்கிறது, வெண்மையாயிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையும் வெண்மையாய் தூய்மையாய் இருக்க வேண்டும். அதுபோல ஒளியின் தன்மை என்ன? மற்றவர்களுக்கு இருட்டை விலக்கி நல்ல வெளிச்சத்தை கொடுக்கிறது. பொருள்கள் என்ன எப்படி இருக்கிறது, மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள், உலகத்தில் என்ன நடைபெறுகிறது என்றெல்லாம் அவர்கள் கண்டுகொள்ள இந்த ஒளி பயன்படுகிறது. அதுபோல நாம் இந்த உலகில் மற்றவர்களுக்கு பயன்பட வேண்டும், மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும், மற்றவர்களுக்கு இதுதான், இது இப்படித்தான் என்ற உண்மை நிலவரத்தை காட்ட வேண்டும், கடவுளை காட்ட வேண்டும். அவர்தானே உண்மை. அந்த உண்மையை வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய செயல்பாடுகள், இவைகள் வழியாக நம்முடைய தொடர்புகள், உறவுகள், இவைகள் வழியாக நாம் வெளிப்படுத்த வேண்டும். அதை கண்டு மக்கள் அவர்களும் உலகிற்கு ஒளியாக மாற வேண்டும். They have to reflect the light of Christ. அதை அவர்களும் பிரதிபலித்து மற்றவர்களுக்கு அவர்கள் ஒளியாக விளங்க வேண்டும். நற்செயல்களை செய்து விண்ணக தந்தையை மகிமைப்படுத்த வேண்டும். அதுதான் இந்த ஆண்டவர் இயேசுவினுடைய இன்றைய போதனை. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட வழிகாட்டல்கள் இருக்கிறதா? சாட்சியங்கள் விளங்குகிறதா? மற்றவர்களுக்கு நாம் நம்முடைய வாழ்வு ஆறுதலாக, மகிழ்ச்சியூட்டக்கூடியதாக, இனிமையூட்டக்கூடியதாக அமைந்துள்ளதா? சிந்திக்க வேண்டும். இரக்கம் நிறைந்த எங்கள் கடவுளே, பேரு இரக்கத்தினாலேயே எங்களை உப்பிற்கும் ஒளிக்கும் ஆண்டவரே நீர் ஒப்பிட்டு காட்டி எங்களுக்கு உண்மையான வழி எதுவாக இருக்க வேண்டும், வாழ்க்கை முறைகள் எப்படி அமைந்திருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறீர். உயிருள்ள தெய்வமே, நீர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கொடுக்கின்ற இந்த உணவை நாங்கள் உண்டு எப்போதும் உம்முடைய எதிர்பார்ப்பின்படியே வாழ எங்களுக்கு அருள்தார். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.